திருமணம் இவ்வளவு சிம்பிளாக நடந்து முடிய வேண்டிய ஒரு திருமணத்தை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல லட்சக்கணக்குகள் கோடிக்கணக்குகள் செலவழிக்கப்பட்டு அந்த திருமணம் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு மிகப்பெரிய கேடுகட்ட கலாச்சாரங்கள் நம்முடைய சமுதாயத்தில் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. கலாச்சாரங்கள் நாளுக்கு நாள் கூடுகிறதை ஒழிய குறைந்த பாடில்லை. திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி அந்த கலாச்சாரம் உருவானால் மௌத்தாகும் வரைக்கும் அந்நிய கலாச்சாரங்கள் ஒவ்வொருவருடைய வீடு என்று சொல்கின்ற அளவுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. திருமணம் என்பது ஒப்பந்தம் செய்து அடிப்படையில் முடிக்க வேண்டிய திருமணம். அப்படி முடிக்கப்பட்டால் அந்த ஆணும் பெண்ணும் சேர்வதற்கு முன்னாடியே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிறது. என்ன ஃபங்க்ஷன்? அவங்க ரெண்டு பேர பேர்லையும் ஒரு கேக் எடுத்து அந்த கேக்கை வெட்டி என்ன செய்வார்கள்? சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வார்கள். அவர்கள் ஒரு கணவன் மனைவியாக ஹலாலாக கரம் பிடிப்பதற்கு முன்னாடி, திருமணம் முடித்ததற்கு பின்னாடி, திருமணம் வருவதற்கு முன்னாடி ஆகப்பெரிய கலாச்சாரம் இந்த பொட்டி கொண்டு போறது, செப்பு கொண்டு போற இந்த கலாச்சாரம் இருக்கிறது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தன் எவ்வளவு வாழ்றானோ அதை விட கூட வாழ வேண்டியதுன்னா யோசிக்கிறேன். உலகத்துல மறுமையோட விஷயத்துல யோசிக்க மாட்டோம். ஒருத்தன் தொழுகிறானே, நான் ஒருத்தன் கூப்பிட்டு எத்தனை ராக்காத்து இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுவாய்? 3. நான் ஒன்றுதான் தொழுதேன், நல்லது தொழவே இல்லை, நான் நாளைக்கு 5 சொல்வேன். அந்த போட்டியெல்லாம் கிடையாது. நீ உன்ன மகளுக்கு எவ்வளவு செலவழிச்சாய், நான் இந்த மகளுக்கு இவ்வளவு செலவழிக்கணும். இப்படியான ஒரு சில கலாச்சாரங்கள், ஆக பெரிய கலாச்சாரங்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெற்றோர்கள் என் பிள்ளையுடைய முகம் வெளியே தெரியக்கூடாது, பொத்தி பொத்தி பழப்பார். தந்தை மகளை பொத்தி பொத்தி யாருக்குமே தெரியாம கிளாஸுக்கு பைக்ல கொண்டு போய் விடுவார், ஸ்கூலுக்கு பைக்ல கொண்டு போய் விடுவார். பிள்ளைகள் இன்னொரு பிள்ளையுடைய வீட்டை போக வேண்டும் என்றாலும் யாரு எவர் என்று சொல்லி அலசி ஆராய்வார். அப்படியெல்லாம் வளர்த்து அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்ததற்கு பின்னாடி இந்த கணவன்மார்கள் செய்கின்ற வேலை என்று சொன்னால் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் வர வச்சு பெரிய ஒரு போட்டோஷூட் கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிறது. எவ்வளவு மிம்பர் மேடைகள் இல்லை சொல்லப்பட்டாலும் அதை எடுத்து நடக்கின்ற பாடு நம்முடைய சமுதாயத்தில் கிடையாது. அதற்கு ஒரு படி மேலாக தன்னுடைய தான் அனுபவிக்க இருக்கின்ற, தான் சந்தோஷமாக வாழ இருக்கின்ற அந்த பெண்ணுடைய புகைப்படத்தோடு சேர்த்து சமூக வலைதளங்கள் இன்றைக்கு போடக்கூடிய காட்சிகளை அன்புள்ள சகோதரர்களே பார்க்கலாம். பொத்தி பொத்தி அந்த பிள்ளையுடைய முகம் வெளியே தெரியக்கூடாது என்று பக்குவமாக பவ்யமாக வளர்க்கப்பட்ட தந்தையினுடைய முகம், என் பிள்ளை இவனுக்குத்தான் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு காரணத்திற்காக மௌனமாக அந்த த்ரோனுக்கு முன்னாடி நிற்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களை, பெண்கள் பக்குவமாக நடத்தப்பட வேண்டியவர்கள். என் பிள்ளையுடைய ஆடை விஷயத்தில் ஒரு தந்தை ரோசம் உள்ள ஒரு தந்தையாக, ஒரு கணவன் ரோசம் உள்ள ஒரு கணவனாக இருக்க வேண்டும். ஹபாயா என்று சொல்லக்கூடியது முஸ்லிம்களுக்கு உண்டான ஒரு கலாச்சார ஆடையாக ஒரு காலம் இருந்தாலும் இன்றைக்கு பெண்கள் போடக்கூடிய ஹபாயா சாதாரணமாக நம்முடைய தாய்மார்கள் வீட்டுல போடக்கூடிய அந்த வீட்டுல போடுவார்களே அந்த ஆடை, அதை விட மிக மோசமாக இருக்கின்ற ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டத்தினர் நரகவாசிகள், 2 கூட்டத்தினர் நரகவாசிகள். லம் அரஹுமா, அவர்கள் 2 பேரையும் நான் பார்க்கவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கவில்லை, ஆனார்கள் பின்னால் அந்த சமுதாயம் வருவார்கள். அவர்களில் ஒரு சாரார் மிக பெரும் கொத்தடிமைகளை தன்னுடைய ஆட்சியின் கீழ் நடத்துவார்கள். கொத்தடிமைகளாக ஆட்சியாளர்கள் தன்னுடைய மக்களை நடாத்துவார்கள். இன்னும் ஒரு டீம் யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் மாலியாத்துன் முமீலாத், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள். ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். நல்லா தெரியும் நம்முடைய வைஃப் உடுக்கின்ற உடுப்பு இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட உடுப்பா, நல்லா தெரியும் நம்ம தங்கச்சி உடுக்கின்ற உடுப்பு இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட உடுப்பா என்று நல்லா தெரியும். அதை தட்டி கேட்க முடியாத ஒரு தையூஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ரோசம் கெட்ட கணவன்மார் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் ஏராளம் ஒன்றுமே செய்யாமல் பரிசுத்தப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் பேச மாட்டால், அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்களே. கணவன் ரோசம் கெட்ட கணவன் என்று அப்படியான ஒரு சமுதாயமாகவா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலையோடு பேசுகிறேன். ஆடையுடைய விஷயமாக இருக்கலாம், அதில் மிக கவனமாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் லா யதுகுலன்னல் ஜன்னா, அந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, சுவர்க்கத்தின் நறுமணத்தை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சொன்ன ஒரு சிம்பிளான திருமணமாக எங்களுடைய திருமணத்தை நாங்கள் ஆக்குவோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை அல்லாஹ் ரசூல் பொருந்தி கொண்ட அடிப்படையில் அந்த திருமணமாக ஆக்குவோம். எங்களுடைய நாளைக்கு மஹ்ஷரில் எங்களுக்காக என் பிள்ளை, என் தந்தை, என் பெற்றோர் இப்படி வளர்த்தார் என்று வாய்விட்டு சொல்லக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குவோம்.